மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே 3 முக்கிய நிகழ்வுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்றார். இயேசு கிறிஸ்து தான் விரும்பியவர்களை திருத்தூதர்களாக நியமிக்கின்றார். இயேசு கிறிஸ்து மக்களினுடைய நோய்களை குணப்படுத்துகின்றார். முதலிலே இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபத்தை நாம் சற்று சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து எந்த செயலை துவங்குவதாக இருந்தாலும் அதற்கு முன்பாக தந்தையிடம் கலந்து பேசி அவருடைய திருவுளத்தை அறிந்து தன்னுடைய பணியை துவங்குகின்றார். தன்னுடைய பணிவாளுடைய துவக்கமாக 40 நாட்கள் பாலைவனத்திலே இருந்து ஜெபிக்கின்றார். அப்பத்தை பழுகச் செய்வதற்கு முன்பாக இறைவனுக்கு நன்றி கூறி அந்த அப்பங்களை பழுகச் செய்கின்றார். லாசரே வெளியே வா என்று அவரை உயிர்த்தெழச் செய்வதற்கு முன்பாக தந்தையிடம் மன்றாடி அவருக்கு உயிர்த்தெழுதலை கொடுக்கின்றார். இன்றும் தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இரவெல்லாம் இறைவனோடு தனிமையிலே செலவிட்டார். அன்புக்குரியவர்களே, எதற்காக இந்த ஒரு ஜெபம் தேவைப்படுகிறது என்றால், இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு சில நபர்களும் தேவைப்படுகின்றார்கள். அந்த நபர்கள் யார் என்பதையும் அறிந்து கொள்வதற்காக, இறைவனுடைய திருவுளத்தை திட்டத்தை அறிந்து கொள்வதற்காக இரவெல்லாம் மலையிலே இறைவனோடு இயேசு தன்னுடைய நேரத்தை செலவிடுகின்றார். அழகான ஒரு சொல்லாடல் இருக்கின்றது. ஜெபத்தில் இணைந்திருக்கும் கரங்கள் தான் இவ்வுலகை தாங்கும் கரங்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இறை திருவுளத்தை இறை திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு நாமும் ஜெபத்தில் இணைந்தாக வேண்டும். அதைத்தான் நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். நீ முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நமக்கு நல்லதொரு முன்மாதிரியை, உதாரணத்தை இயேசு கிறிஸ்து காண்பிக்கின்றார். இறைவனோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒரு முன்மாதிரியை காட்டுகின்றார். நாமும் அவரை பின்பற்றுவோம். இரண்டாவது, இயேசு தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். இங்கு 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். எதற்கு? விவிலியத்திலே இஸ்ரேல் குலம் 12 குலமாக இருக்கின்றது. அதனுடைய அடையாளமாக 12 திருத்தூதர்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார் என்று விவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே நேரத்திலே இனி வரும் காலங்களிலே இயேசுவோடு இணைந்ததுதான் இந்த ஒரு புதிய மனுக்குலம் என்பதனுடைய அடையாளமாக 12 திருத்தூதர்களை அவர் நியமிக்கின்றார். இயேசு கிறிஸ்து அவர் தந்தையின் திருத்தூதராக மண்ணகத்திற்கு வந்தது போல தன்னுடைய அந்த திருத்தூது பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு 12 சீடர்களை அவர் நியமிக்கின்றார். சொல்ல போனால் புதிய தோற்பையில் புதிய ரசத்தை நிரப்பியாயிற்று. இனிமேல் பழையதற்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே 12 திருத்தூதர்களை இயேசு கிறிஸ்து நியமிக்கின்றார். ஆனால் இங்கு நாம் ஒன்றை சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 12 நபர்களும் தகுதியானவர்கள் அல்ல, திறமையானவர்கள் அல்ல, எல்லாரும் கற்றறிந்தவர்கள் கிடையாது. ஒவ்வொருவரும் பல்வேறு பின்புலங்களை கொண்டவர்கள், குணாதிசயங்களை கொண்டவர்கள், நடத்தைகளை கொண்டவர்கள். இருப்பினும் அந்த 12 நபர்களை அவர் தேர்ந்தெடுத்து தன்னுடைய பணிக்காக அவர் தகுதியானவர்களாக மாற்றுகின்றார். அன்புக்குரியவர்களே, யாரும் தாமாக முன்வந்து இயேசுவை அணுகி வரவில்லை. அவர் அவர்களை தேடி சென்று தம்முடைய பணிக்கு இவர் தேவை என்பதை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். நாம் தகுதியோடும் திறமையோடும் நற்பண்புகளோடு தான் இறைப்பணியை செய்ய முடிய வேண்டும் என்று நமக்கு இருக்கக்கூடாது. மாறாக நமக்கு இறைவனுடைய பணியை செய்வதற்கு விருப்பம் ஒன்று இருந்தால் போதும், ஆண்டவர் இயேசு நம்மை அவருடைய பணிக்கான தகுதியுள்ளவர்களாக அவர் மாற்றுவார். மூன்றாவது, இதைத்தான் பவுலும் தன்னுடைய பிலிப்பியருக்கு திருமண 4வது அதிகாரத்திலே சொல்கின்றார். எனக்கு வலுவூட்டுகின்றவரின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும். ஆகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவருடைய பணியை எல்லா சூழலிலும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு பிறக்கின்றது. இறுதியாக இயேசு கிறிஸ்து மக்களை குணப்படுத்துகின்றார். மக்களும் பல்வேறு இடங்களில் இருந்து அவர் சொல்வதை கேட்கவும் பிணிகளை போக்கவும் அவரை நாடி வருகின்றார்கள். அவரும் மக்களை குணப்படுத்துகின்றார். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்படுகின்றது. அப்ப இயேசுனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்விலே அனுபவிப்பதற்கு நாம் அவரை அணுகி செல்ல வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்விலே இயேசுனுடைய வல்லமையை அனுபவிக்க முடியும். இந்த 3 அடிப்படை விஷயங்களை நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 10 நிமிடங்களாவது இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த ஜெப வாழ்க்கையை உருவாக்கி இயேசுவினுடைய பணிக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது நம்மாலும் இயேசுவை போன்ற வல்லச் செயல்களை நம்முடைய வாழ்விலே மற்றவர்களுக்கு செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. இந்த சிந்தனையோடு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம். இறை ஆசை நம்மை வழிநடத்தட்டும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.